வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தாவேகா தலைவர் விஜய் ஈரோட்டுல மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டில் அவர் பேசிய எனக்கு பிடித்த சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுல ஒரு சில விஷயங்கள நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் தாவேகா கட்சி தொடங்குனதிலிருந்தே ஏகப்பட்ட சர்ச்சைகள், பல விமர்சனங்கள் அவரை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியும். பெரிய அளவுக்கு இந்தியா ஃபுல்லா பார்க்கப்பட்டது. ஒரு 10, 11 பேர் அதுல உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் மீது மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு என்ன சொன்னாங்கன்னா, சரியா பீப்பிள் மேனேஜ்மென்ட் இந்த கட்சி செய்யல. அவங்களுக்கு வரக்கூடிய கூட்டத்த கட்டுப்படுத்த தெரியலன்னு சொன்னாங்க. அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, கூட்டம் குறைஞ்சிரும். அவருக்கு மக்கள் பெருமளவுக்கு இப்ப மாட்டாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம்ன்ற ஒரு விமர்சனங்களும் இருந்தது. ஆனா விஜய் அது எல்லாமே பெரிய அளவுக்கு அத உடைச்சிருக்காருன்னே சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த ஈரோடு மாநாட்டுக்கு அவருக்கு குடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவான நேரம் தான் குடுக்கப்பட்டாங்க. ஏன் மத்த கட்சிகளுக்கு இல்லாத அந்த ஒரு நிபந்தனைகளும் அல்லது கண்டிஷன்ஸ் பெருமளவுக்கு விஜயினுடைய தாவேக்காக்கு குடுத்திருக்கிறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு பெரும் கூட்டம் அவர பார்க்க வந்திருக்கு. அண்ட் மாநாடு லைவா பார்க்கும்போதே தெரியுது. பெண்களும் அதிக அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில அவருக்கு கிரவுண்டுல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. அவர் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்றத அவரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்பீச்ச பொறுத்தவரைக்கும் இதுவரைக்குமே அவர் மீது இருந்த அரசியல் தெரிந்த நெறைய ஜர்னலிஸ்ட், நடுநிலையாளர்கள் கூட சொன்ன விஷயம் என்னவென்றால், அவர் மக்கள் இஷ்யூஸ ஹைலைட் பண்ணி பேசுறத விட, அ ஃபில்ம் டயலாக்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பாணியில் இன்னும் பேசவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது தொடர்ந்து இருந்தது. அந்த குற்றச்சாட்டையும் அவர் கிட்டத்தட்ட உடைச்சிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் அவர் பேசிய ஸ்பீச்சுக்கும், அவர் ஈரோட்டில் பேசிய உரைக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல அவரு நெறைய வொர்க் அவுட் பண்ணியிருக்காரு. தன்னை பல இடங்களில் மாற்றிக் கொண்டிருக்கிறார் விஜய் என்பது இதுல தெரியுது. அதுல முதல் விஷயம் என்னன்னா, தாவேகா எப்படி பார்க்கப்பட்டதுன்னா, இந்த ஃபிலிம் அண்ட் விஜயினுடைய ரசிகர்கள் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் தான் விஜய்க்கு ஆதரவு குடுப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தது. காரணம் என்னன்னா, பெருமளவு அந்த லோக்கல் அந்த விவசாய இஷ்யூஸ்லாம் பெரிய அளவுக்கு இவங்க பேசியிருக்கல. அதனால ரூரல்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியல. பட் இந்த முறை அவருடைய ஸ்பீச் ஆரம்பிக்கும்போதே மஞ்சள் விவசாயிகள குறித்து தான் ஆரம்பிச்சிருக்காரு. விவசாயிகளுடைய இஷ்யூ எல்லா மாநிலங்கள்லயும், எல்லா கட்சிகளுக்கும் உதவக்கூடிய ஒரு இஷ்யூ தான். அந்த வகையில விவசாயிகளுடைய இஷ்யூ ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் கண்டிப்பா பேசியே ஆக வேண்டிய விஷயம். அந்த வகையில விவசாயிகளுடைய அந்த மஞ்சள் விவசாயிகளா இருக்கலாம். அண்டு அரசாங்கம் வேட்டி சேலைக்கு வாங்குன அந்த பொருட்களுக்கு குடுக்காத அந்த காசு குடுக்காத விஷயமா இருக்கலாம். அண்ட் நெல்களுக்கு குடுக்காத சப்போர்ட் பிரைஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள அடுக்கிட்டே போனாரு. இது கண்டிப்பாக ஒரு விஜயுடைய கட்சிக்கு கிராமப்புறங்கள்ல குறிப்பா விவசாயிகள் மத்தியில ஒரு சின்ன தாக்கம் கண்டிப்பா இருக்கும். அந்த வகையில இது ஒரு முழு அரசியல்வாதி பாணியில விஜய் பேசியிருக்கார். அண்ட் 2வது மிகப்பெரிய விஷயம் யாரும் எதிர்பார்க்காத வகையில அவர் ஹைலைட் பண்ண விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்ல ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அதிகமா இருக்கு. அந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 202 ஸ்கூல் மூடப்பட்டிருக்கு. அத பத்தி அவர் ஹைலைட் பண்ணி அந்த ஸ்பீச்ல பேசினது பல ஜர்னலிஸ்ட் அத பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் இந்த இஷ்யூ அ உண்மையிலே பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆ ஆளுகிற கட்சி நாங்கள் புரோகிரசிவ் இந்த மாநிலம் ஆயிருக்கு. அதுக்கு நாங்க தான் காரணம். தமிழ்நாடு மத்த நாடுகளோட போட்டி போட போதுன்லாம் சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க நெறைய ஸ்கூல் ட்ராப் அவுட் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கு. அந்த அளவுக்கு நாம இன்னும் வளரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா விஜய் பேசின ஒரு முக்கியமான விஷயத்த என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு யார் தன்னுடைய எதிரி அப்படின்றத காயின் பண்ணணும். அத தன்னுடைய தொண்டர்களுக்கு ப்ராப்பரா கொண்டு சேர்க்கணும். அது நெறைய கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு சேலஞ்ச். விஜய் ஓரளவுக்கு அத முயற்சி பண்ணியிருக்காரு. அது சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். தன்னுடைய அரசியல் கட்சி, அதாவது தன்னுடைய கட்சிக்கு எதிரி யாரு? அரசியல் எதிரி யாரு? என்பதை அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட கடந்த காலங்கள்ல மறைந்த தலைவர் எம்ஜிஆரா இருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கலாம். இவங்கலாம் எப்படி திமுகவ தீய சக்தின்லாம் அடையாளப்படுத்துவாங்களோ,
அந்த மாதிரி திமுகவை இவரும் அதே பாணியில வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ, அரசியல் சூடு பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டுலன்னு சொல்லலாம். ஏன்னா, இப்போ தான் வந்து விஜய் மிக பெரிய அளவுல ஒரு ஃபயரான ஸ்பீச்சா இது இருந்தது. இதுவரைக்கும் விஜய் பேசின ஸ்பீச்சுக்கும், அந்த ஈரோட்டுல அவர் பேசின ஸ்பீச்சுக்கும் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் விஜய்க்கு இருக்கு. அதுல வந்து அவர குறித்து என்னென்ன விமர்சனங்கள் வருதோ, அது எல்லாமே வந்து அவரு நோட் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் பேசுறாரு. அவரால ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியுமான்னு விமர்சனங்கள் இருந்தது. ஒரு 35 நிமிஷம் ஒரு உரை செஞ்சிருக்காரு. அது வந்து என்னாலயும் வந்து ஒரு 1/2 அன் ஹவரோ, ஒரு எக்ஸ்டென்டிவான ஒரு ஸ்பீச் என்னாலயும் குடுக்க முடியும் அப்படின்றத அவரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் 2வது விஷயம் வந்து லோக்கல் இஷ்யூஸ் எப்பயுமே வந்து எடுபடும். அந்த விஷயத்தையும் பேசியிருக்காரு. அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, லோக்கல்ல வந்து அந்த தண்ணீருக்காக காளிங்கராயன்னு ஒருத்தர் வந்து அவர் செஞ்ச சாக்ரிஃபைஸ் அத பத்தியெல்லாம் பேசுவது மூலியமாக, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஹீரோஸ போற்றுவதன் மூலியமாக வரக்கூடிய வாக்குகள், அதையும் குறிவச்சு பேசியிருக்கிறாரு. அண்ட் இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இந்த இஷ்யூஸ்லாம் பேசும்போது, நாங்க வளர்ச்சி அடைஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் வந்து ஆளுங்கட்சி செய்யும்போது, அப்படிலாம் கிடையாது. அது இப்படி தான் இருக்குன்னு ஒரு அப்போசிட்டா இன்னொரு நரேஷன வந்து அவரு வச்சிருக்காரு. ஸோ, அவர் பேசிய ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும், அது எல்லாமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா தான் திரு விஜய் பேசியிருக்காருன்னு நான் நான் கருதுறேன். ஸோ, அவரோட முந்தைய ஸ்பீச்சுக்கும், அவருடைய அப்ரோச்சுக்கும் ஈரோட்டில் அவர் மாற்றிக்கொண்டு வந்த இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு வெர்ஷனுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதி மாதிரியே விஜய் பேச தொடங்கியிருக்கிறார். அந்த வகையில அவருக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களும், அ மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய அப்சர்வேஷன் விஜயோட பொலிட்டிக்கல் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன பத்தி. உங்களுக்கு வேற ஏதாவது அப்சர்வேஷன் அவர்கிட்ட இருந்தா, கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.